அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடிஐயோட ரிசல்ட் எப்போ வெளியாகும்? எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்குற ஒரே கேள்வி எந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ வெளியாகும்? இதுதான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இதுக்கு எங்கே போய் பார்க்கறது, எப்போ வரும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். தயவு செய்து இனிமேல் ரிசல்ட் வரும்னு யாரும் இனிமேல் கேட்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். இனிமேல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரணும், அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கணும். இல்லாட்டி ரிசல்ட்டை பத்தினா அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வரும், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாரு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்றத கேட்கக்கூடாது. சார் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் எக்ஸாம் டேஷ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஐடிஐ லெவல் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ எக்ஸாம் முடியுது, 27ஆம் தேதியோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? 27ஆம் தேதியோட எக்ஸாம் முடியுது. ஸோ 27ஆம் தேதியோட எக்ஸாம் முடியுதுன்னா அப்போ ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம் டேஷ்போர்டுக்கு முன்னாடி இந்த ரெக்யூர்மெண்ட்ல போயிட்டு செலெக்ஷன் ஷெடியூல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செலெக்ஷன் ஷெடியூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராக்ரஸ், அந்த எக்ஸாமோட ஒவ்வொரு ப்ராக்ரஸும் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க, சரியா? எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்போ இருந்து எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, 31ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆகஸ்ட் 31 மிஞ்சி போனா செப்டம்பர் மாசம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு டெக்னிக்கல் எல்லாம். அப்ப உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் ரிசல்ட் விட்டுட்டாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்ப உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்ப ரிசல்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, குரூப் 4 எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இந்த இதில் தான் நீங்கள் வந்து எப்போனாலும் உங்களோட அப்டேட்டை பார்த்துக்கலாம். அப்படின்னா நான் சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்களே வந்து பார்த்துக்கலாம், சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025, அதாவது ஜூலை மாதம் நடந்ததுக்கு அக்டோபர். அப்போ எத்தனை மாதம் வேரியன்ஸ் ஆகுது? அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகுது. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட், அது ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சாங்க. நவம்பர் 2025, அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்ட டேட் தான் இது, சரியா? நோட்டிபிகேஷன் விட்ட டேட் தான் உங்களுக்கு இது, சரியா? அதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ குரூப் 4 இருக்கு பாத்தீங்களா, உங்களோட நோட்டிபிகேஷன் டேட் எப்போ வந்துச்சு? எக்ஸாம் நடந்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், ஜூலைல நடந்திருக்கு. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் எப்போ நடந்திருக்கு? இங்க பாருங்க, ஆகஸ்ட்ல நடந்திருக்கு, சரியா? உங்களுக்கு எப்ப நடந்திருக்கு? ஆகஸ்ட்ல நடந்திருக்கு. ஆகஸ்டா ஜூனா? ஜூலைல தான் உங்களுக்கு நடந்திருக்கு, சரியா? ஜூலைல நடந்திருக்கு. முக்கியமா அதுக்கு எப்ப ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க? ஜூலைல நடந்ததுக்கு இங்க பாருங்க, ஜூலைல நடந்ததுக்கு உங்களுக்கு நவம்பர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஜூலைல நடந்ததுக்கு நவம்பர் தான் கொடுத்துருக்காங்க, பாருங்க. ஜூலைல தான் நடந்திருக்கு. எப்ப எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எப்ப நடந்திருக்கு? ஜூலைல எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படின்றப்ப அது உங்களுக்கு எப்ப? ஜூலை லாஸ்ட்ல நடந்ததுக்கு உங்களுக்கு நவம்பர் தான். ஸோ உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு எப்ப? குரூப் 4 எக்ஸாம் எப்ப நடந்திருக்குன்னு பார்த்து, குரூப் 4 எக்ஸாமினேஷன் இது ஜூலை 1 நடந்திருக்கும், சரியா? குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜூலை 1. ஸோ அப்போ அந்த எக்ஸாம் நடந்த தேதி அதை வச்சு அந்த மாசத்தை கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனை பொறுத்து, இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம் வேற, சரியா? டெக்னிக்கல் எக்ஸாம் வேற, அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் வேற. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நவம்பர் மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட். அப்போ இன்டர்வியூ போஸ்ட் நவம்பர் மாதம்னா அடுத்து நான் இன்டர்வியூ கேட்டகரி ஒன்று வருது. அடுத்து நான் இன்டர்வியூ கேட்டகரி வருது. அதுக்கு இன்னும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிகேஷன் போடல. ஸோ அது எந்த மாசம் அப்படின்றத இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மேபி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் ஆர் ஜனவரியில உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, இது லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ இன்டர்வியூ போஸ்ட் உங்களுக்கு எப்போ நடந்துச்சு? ஜூலை நடந்திருக்கு, ரைட்டா? இதுக்கு நவம்பர். இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நடந்திருக்கு. அப்போ ஆகஸ்ட்ல நடந்திருக்குன்னா அதையும் வந்து என்ன பண்ணலாம், அந்த நவம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் எண்டில். அப்படி இல்லைன்னா டிசம்பருக்கு போயிடும். டிசம்பர்ல இன்னொரு அப்டேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனுவல் பிளானர் அப்டேட் வரும். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல அடுத்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸாம் என்னென்ன நடத்த போறோம் அப்படின்றத சொல்லிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து டிசம்பர் மாதம் நீங்க என்ன பண்ணலாம்,
எதிர்பார்க்கலாம். நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நீங்க வந்து டிசம்பர் மாசம் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப அதாவது ஏஇ ரிசல்ட் நீங்க டிசம்பர் மாசம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு டிப்ளமோ ஆர் ஐடிஐ ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரியில கண்டிப்பா வரும். ஏன்னா அதோட எக்ஸாம் எப்ப செப்டம்பர் மாசம் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, மேக்சிமம் ஜனவரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் தான் வரும். அது எப்போ வரும் அப்படின்ற அப்டேட்டுக்கு நீங்க இங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம் எந்த மாசம் வருன்றத. அவங்க ஒவ்வொன்றும் முடிய என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லா விதமான அப்டேட்டுமே என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து எல்லா விதமான அப்டேட்டு, என்ன கவுன்சிலிங், எப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சா, முடியலையா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டிப்ளமோ ஐடியோட ரிசல்ட் எப்போ வரலாம், உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரி. ஏஇ ரிசல்ட் வந்து டிசம்பர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சொல்லியாச்சா? ஸோ தயவு செய்து இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இனிமேல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத கேட்காதீங்க. எந்த அப்டேட்னாலும் நீங்களே இங்க போய் பாத்துங்க. இதுல அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து அப்டேட்டுக்கு என்ன பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ஸ், அடுத்த வருஷம் வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.